வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட அதை மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட முக்கியமான குழுக்கள் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து இந்திய அளவில் அமைக்கப்பட்ட குழுவையும் பார்ப்போம், தமிழ்நாடு அளவில் அமைக்கப்பட்ட குழுவையும் பார்ப்போம், நாடாளுமன்ற அளவில் அமைக்கப்பட்ட குழுக்கள் எல்லா குழுக்களையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957 அமைப்பாங்க. இந்த குழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை 3 அடுக்காக பிரிப்பாங்க. அதாவது கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பாரிசித் அப்படின்னு 3ஆ பரிந்துரைப்பாங்க. இது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் தந்தை மகா சாசனம் அப்படிலாம் போற்றப்படக்கூடியது இதுதான். இந்த பல்வந்தராய் மேத்தா குழு சொன்ன அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் கடைசியாக வரக்கூடிய சிங்வி குழு வந்து செயல்படுத்துவாங்க. ஓகே, அடுத்தது பார்க்க போகிறோம். அப்படின்னு தப்பாக இருக்கும். ஓகே, அசோக் மேத்தா குழு அது வந்து 1977 வைப்பாங்க. இந்த குழு வந்து 2 அடுக்கு முறை, அதாவது பல்வந்தராய் சொன்ன அந்த கருத்தை 3 அடுக்கு முறையை மறுத்து 2 அடுக்கு முறையை சொல்லுவாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பரிந்துரைக்கும், மேலும் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு கூறுவாங்க. ஓகே, அடுத்ததா ஜிவிகே ராவ் குழு 1985 அமைப்பாங்க. இந்த குழு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்காக பரிந்துரைக்க வழங்கப்பட்டது, மேலும் மாவட்ட அளவில் திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு ஒரு அதிகாரம் ஒரு எதுவுமே இல்லாதது, வேறற்ற புற்கள் மாதிரி இருக்கு, வேறில்லாத புல் மாதிரி இருக்கு, அதனால அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து ராஜுக்கு கொஞ்சம் அதிகாரங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது எல்எம் சிங்வி குழு. இதான் இவங்க தான் எல்எம் சிங்வி குழு வந்து 1986 அமைப்பாங்க. இவங்க தான் பல்வந்த் ராய் மேத்தா 1957 சொன்ன அந்த 3 அடுக்கு முறையை அறிமுகம் செய்வாங்க. இந்த குழு பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வேண்டும் என பரிந்துரைத்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த 73ஆம் சட்ட திருத்தம், 74ஆம் சட்ட திருத்தம் 1992 பண்ணுவாங்க. நகர்பாலிகா மற்றும் பஞ்சாயத்து அந்த அமைப்பை கொண்டு வந்தது வந்து இவங்க. அடுத்ததா சர்க்காரிய கமிஷன் எல்லாருக்கும் தெரியும். அதாவது மத்திய மாநிலங்களுக்கு இடையான உறவு ஆராயறதுக்காக தான் சர்க்காரிய கமிஷன் அமைப்பாங்க. இந்த குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. 1983 அமைப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகளை குறித்து சில பரிந்துரைகளை வழங்குவாங்க. ஓகே, அடுத்ததா தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் அவற்றின் பங்களிப்பு பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வந்து எல்சி ஜெயின் குழு 1996. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு நிதி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை பரிந்துரைத்தது இந்த குழு தான். அதுக்கடுத்து பார்க்க போகிறது கோசி மணி குழு 1997. இந்த வருடங்களையும் பார்த்துக்குங்க, குழுவையும் பார்த்துக்குங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் திறன் மேம்பாடு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. அதாவது எப்படி செயல்படுது, அதோட திறனை பற்றி, திறனை மேம்படுத்துறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் கோசி மணி குழு. ஓகேவா? அடுத்தது நம்ம மு க ஸ்டாலின், இப்போ முதலமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு தலைமையில் மு க ஸ்டாலின் அவருங்க தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கியது இந்த குழு தான். அதாவது 2007 அமைச்சாங்க மு க ஸ்டாலின் குழு. ஓகே, பஞ்சாயத்து நிர்வாகம் பற்றிய ஆய்வுக்குழு வந்து சிஆர் ராஜ்கோபால் குழு. அதாவது நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, பஞ்சாயத்து ராஜ், பஞ்சாயத்து ராஜ் தானே, நிர்வாகம் ராஜ், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நியாய பஞ்சாயத்து பற்றிய குழு, நியாயம், நியாயம் ஈஸ்வரன், ஈஸ்வரன் நியாய பஞ்சாயத்து. ஓகே, பஞ்சாயத்து நிதி பற்றிய குழு, நிதினாலே தெரியும் சந்தானம் குழுதான்றது உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும். ஏன்னா மத்திய கண்காணிப்புத்துறை சிவிசி அதை கூட நம்ம சந்தான கமிஷன் தான் அமைப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை சந்தான கமிஷன் தான் வைப்பாங்க. அப்போ அந்த நிதி, அந்த நிதினா அந்த பணத்தை பற்றி ஆய்வு பண்ணுறது சந்தான கமிஷன், அதை மாதிரி ஆச்சு. பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபையோட நிலையை பற்றி ஆராய்வதற்காக ஆர் திவாகர் தலைமையில் குழு வைப்போம். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் பற்றின எல்லா குழுவையும் பார்த்தாச்சு. ஓகே, கமிட்டிஸும் பார்த்தாச்சு. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃபை என்னோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி.